மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திருமூலரின் திருமந்திரம் முதலாவது தந்திரத்தில் நாம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 24. அந்த பாடல் அவர் என்ன சொல்றாரு? எத்தனை அழகான ரகசியத்தை வெளியே கொடுக்கிறார் என்பதுதான் இந்த பாடலினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறோம். இதோ இப்பொழுது அந்த பாடல் வரிகளை பார். போற்றி இசைத்தும் புகழ்ந்து புனித நடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயல்வுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழிமன்னி நின்றானே. போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றேனே. இந்த பாடல் வரிகள் எத்தனை அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. போற்றி இசைத்தும், இந்த போற்றி இசைத்து அடின்னு சொல்றாரு. செல்வர்க்கே, அது யார் செல்வம், என்னது, இதெல்லாம் என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துல சிவபெருமானுடைய பெருமைகளை போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் அவரை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு சொல்றாரு. ஒரு இறைவனுடைய தன்மை முதல்ல சொல்றாரு. மக்கள் எப்படி பக்தர்கள் அடியவர்கள் போற்றி வணங்க வேண்டும் என்பதை அடுத்த வரியில சொல்லி, இப்படியெல்லாம் வணங்கினா என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்பதுதான். இதில் என்ன சொல்லுவதுன்னா, என்னை போற்றி புகழ்ந்து எல்லாத்தையும் நீ பாடுற, இதில் நமக்கு செல்வம் என்னென்னா இதெல்லாம் நிலையாமை செல்வம். இந்த நிலையாமைய செல்வத்தை விட்டுட்டு நிலை பெறக்கூடிய முத்தியாகிய செல்வத்தை யார் தருவார் அப்படின்னா, இந்த இடத்துல செல்வம்னா பணம் பொருள் என்பது அல்ல, இதையும் கடந்து ஒரு செல்வம் இருக்குது என்ற ரகசியத்தை நமக்கு சொல்கிறார். இப்போது அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் வாயிலாக சொல்லுவாங்க. இதில் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு என்பதில் என்ன, முதல் வாழ்க்கைக்கு தேவையானது அந்த 3 இன்பங்களை அனுபவித்த பிறகுதான் கடைசியில் வீடு பேரு எனப்படுகின்ற முக்தியை அடைவோம். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நிலையாம, அதெல்லாம் நீ வாழ்ந்ததெல்லாம் போதும், நீ கடைசியாக சேரக்கூடிய இடம் இறைவனுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை நீ வணங்கினாய் என்றால், பற்றி கொண்டால் என்றால் துன்பம் கிடையாது. இது எப்படி சொல்ல வராங்கன்னா, அந்த அடி என்பது திருவடி. அந்த திருவடியை நம்ம நாயன்மார்களில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க தான் பார்த்தோன்னா காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்ம வாழ்க்கையை எடுத்தோன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியாது, அவ்வளோ வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். அந்த அம்மா அந்த புனிதவதனி என்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பரமதத்தன் என்கின்ற ஒரு வியாபாரியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையானது ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. கணவன் மனைவி 2 பேருமே இறைவனுக்கு தொண்டு செய்வது தான் அந்த அம்மாவனுடைய முக்கியமானது. அப்படி தொண்டு செய்கின்றது பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் அடியார்களுக்கு உணவிட வேண்டும். அப்படி அடியார்களுக்கு உணவிடும் பொழுது யாருன்னா வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, சாப்பாடு கேட்டாங்கன்னா முதல்ல நம்ம பழஞ்சோறெல்லாம் போட மாட்டாங்க, புதியதாக வடித்த உணவு, அதை தான் எச்சல் பண்ணாமல் உணவு, அதை அவர்களுக்கு போட்ட உடனே அவர்கள் உணவு அருந்திய பிறகு உண்ட பிறகு அதன் பின்பு தான் அவர்களே அந்த அன்றைய பொழுதுக்கு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மையாருக்கு அன்னைக்கு ஒருத்தர் சிவனடியார் வராங்க. சாப்பாடுன்னும்போது அந்த நேரம் பார்த்து சமைக்க முடியாத ஒரு சூழல். அப்போ ஒரு மாம்பழத்தை அன்னைக்குன்னு பார்த்து பரமதத்தன் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, 2 மாம்பழத்தை கொடுத்து, இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிந்தவர் கொடுக்குறாங்க. பரமதத்தன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். இதை கொண்டு போய் என் மனைவிக்கு கொடுத்துரு வீட்டில் அப்படின்றாரு. அந்த அம்மாவை வாங்கி வைக்கிறாங்க. வச்ச அக்கணமே என்ன ஆகுதுன்னா, அந்த அடியவர் வராரு, சாப்பிட உட்காராரு. அப்படி உட்காரும் பொழுது அவருக்கு அந்த பழத்தை என்ன பண்ணுறாங்க, அறுத்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கேயே சொல்லி தானே கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல சுவையுடைய மாம்பழன்னு.
இதை எடுத்து அவங்க சாப்பிடும் பொழுது இன்னொரு மாம்பழம் இருந்தால் கொடுமான்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கலாமான்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டார். அதன் பின்பு கணவர் வராரு. வந்த உடனே கணவருக்கும் ஒரு மாம்பழத்தை அறுத்து அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. ஆடார அவன் சொன்னான் அன்றைக்கே கொடுக்கும் பொழுதே இது ரொம்ப சுவையுடைய மாம்பழம்னுட்டு. சரி சாப்பிட்டுட்ட உடனே இன்னொரு மாம்பழம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா எங்கே போவாங்க, அதுதான் அடி அவருக்கு வச்சாச்சே. பார்க்குறாங்க, இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா அது, கணவன் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, கணவன் சொல்லி மீறியதாகவும் ஆகும், என்ன பண்ணுறதுன்றது சிந்திக்கிறார். அப்படி சிந்தித்து என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா சிவபெருமான இடத்துல போய் அழறார். என்னுடைய கணவன் சாப்பிட்ணும் கேட்குறாங்க, ஒன்று அடி அவருக்கு வச்சுட்டு இன்னொன்றுக்கு நான் எங்கே போவேன் சொல்லு அப்படின்னு அழும் பொழுது அந்த பழமானது அந்த அவருடைய அருளால் அப்படியே பொத்துன்னு கீழே வருது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, படத்துலேருந்து விபூதி விழுந்துச்சு, பூ விழுந்துருச்சுன்னு, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணகர்த்தா இவங்க தான். இவங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த பழத்தை கொண்டு போய் கணவனுக்கு வைக்கிறார். அப்படி வச்ச உடனே அவர் சாப்பிட்ட உடனே அடட, முதல் பழத்தை விட இவ்வளோ சுவையாக இருக்கே பப்பா, வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது இறைவன் கொடுத்த பழம்னா என்ன உண்மையாவா, அப்போனா இன்னொரு பழம் வேணும்னும் பொழுது இறைவனிடத்தை கேட்க அவர் அடுத்த பழமும் கொடுக்குறார். இதை பார்த்த உடனே பரமதத்தன் அறிந்து கொள்கிறார், இவர் சாதாரண மனித பிறவி அல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பிறவி. நம்ம சாதாரண மனுஷன், இந்த அம்மாவோ ஒரு தெய்வீக பிறவி, இவங்களோட வாழ முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம், அவங்க தாய் ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை பிரிந்து அவர் தொடர்ந்து செல்கின்றார். சரி, அவர் போகிறாரு, அதெல்லாம் சரி. இந்த பாடலுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், அடியவர்கள் கேட்குறத இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடியவர். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, காரைக்காலில் இருக்கிற அந்த அம்மா பிறந்த அவங்க திருவலங்காடுன்னு சென்னையில் தான் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவர் எங்கே இருப்பாருன்னா, சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் நன்காடு, சுடுகாடு, அந்த இடத்துல இவங்க வராங்க. தலைகீழாக நடந்து போகிறாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த உடம்பு இல்லை எனக்கு வேண்டாம், இந்த நிலையாமையாகிய இளமை, இந்த இளமையே எனக்கு வேண்டாம், இந்த இளமையை எடுத்துட்டு எனக்கு பேய் உடலை கொடு. அப்போது கணங்களாகிய பேய்கணமான உடலை எடுத்துக்கொண்டு அவர் அப்படியே நடந்து தலைகீழாக செல்கின்றார். அப்படி தலைகீழாக செல்லுகின்ற பொழுது சிவபெருமான் சொல்லுவாங்க, என்னுடைய அன்னை வருகின்றாள், அம்மா வருகின்றாள். அப்போது ஒரு தெய்வத்திற்கே ஒரு தாயாக விளங்கக்கூடியவள் இந்த புனித வதனி அப்படின்னு சொல்ல புனிதா. அந்த புனிதம் என்கின்ற இந்த அம்மா எப்படி அந்த இறைவனே அம்மா என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு வந்தாங்கன்னா, அவருடைய பக்தி, அந்த நிலையாமை, எந்த நிலையாமை, இளமை என்கின்ற நிலையாமையே வேண்டான்னுட்டார். வேண்டாம், எனக்கு இளமையே வேண்டாம், எனக்கு இறைவனுடைய பக்தி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, இதுதான் உயர்ந்த செல்வம் சொல்லிட்டு இறைவனுடைய பக்கத்தில் இன்றைக்கும் பார்த்தோம்னா திருவலங்காடத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. முடிஞ்சதுன்னா அந்த சன்னிதானத்தில் போய் பாருங்கள். அந்த சன்னிதானத்தில் தான் மற்றொரு தெய்வமும் இருக்குது. அது எல்லாருக்கும் உட்கார்ந்துட்டுருக்கக்கூடியது. அதை போன இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல. ஆக இந்த பதிவில் திருமூலர் பக்தியினுடைய பெருமையையும் இளமையினுடைய நிலையாமையையும் சொல்லியிருக்காரு என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.